ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தியா ஆரிவொர்க் டிசைனர். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன டிசைன் பார்க்க போகிறோன்னா, லவங்கம் ஸ்டிச் வச்சு ஒரு டிசைன் பார்ப்போம். ஃபஸ்ட்டு த்ரெட் கொடுத்துருக்கேன், நெக்ஸ்ட்டு ஜரி கொடுத்துருக்கேன், அப்புறம் 3mm பீடு, அப்புறம் ஸ்டோன்ஸ் ஒட்டியிருக்கேன். இது வந்து மூக்குத்தி ஸ்டோனுன்னு சொல்லுவாங்க, அது பண்ணியிருக்கேன். அப்புறம் 3mm பீடு ஃபுல்லாகவே நம்ம சுகர் பீடால் கர்வாக பண்ணிவிட்டு, சுகர் பீடில் வந்து கர்வ் பண்ணிவிட்டு அந்த கர்வில் வந்து ஃபுல்லாகவே சுகர் பீட் பண்ணியிருக்கோம். அப்புறம் அந்த சென்டர் பாயிண்டில் 4mm பீடு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம், அந்த நடுவில் இருக்குங்களா அங்கேயும் 4mm பீடு, லவங்கம் ஸ்டிச்சு எல்லாமே கொடுத்துருக்கேன். அப்புறம் இந்த போர்ஷன்லாம் பாருங்கள், கரெக்டாக அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி கேப் விட்டு கரெக்டாக அந்த பொசிஷன் வந்து கரெக்டாக வரா மாதிரி டிசைன் வரா மாதிரி பண்ணியிருக்கேன். புட்டாலாம் பாருங்கள், அதே மாதிரி தான் அந்த டிசைன் பண்ணிவிட்டு அந்த ஸ்டோன் ஒட்டியிருந்தோம் இல்லைங்களா, அதே டிசைன் பண்ணிவிட்டு 4mm பீடு வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்கோட ஃபுல் டிசைனும் பார்க்கலாம். இது வந்து பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். இந்த கர்வ்லாம் நீங்கள் எடுக்கும்போது ஒன்றும் இல்லை, ஒரு 1 ரூபி காயின் வந்து ஆஃபாக எடுத்து ஃபுல்லாகவே ஒரு அட்டையில் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அந்த கர்வை நீங்கள் அப்படியே எடுக்கலாம். எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், நான் த்ரெட்லாம் கொடுத்துருக்கேன். அந்த கர்வ் நம்ம எடுக்கிறோம் இல்லைங்களா, சுகர் பீட் கொடுத்துட்டு பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் ஃபுல்லாகவே நான் அந்த த்ரெட் வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த கேப்பில் லவங்கம் ஸ்டிச் வருது இல்லைங்களா, வரும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரொம்ப தள்ளிலாம் வைக்காதீங்க, ஸ்டோனை லைட்டாக தள்ளி வச்சாலே போதும். ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு நம்ம லவங்கம் ஸ்டிச்சுக்கு வந்து நம்ம த்ரெட் எடுக்கும் போது நம்ம எத்தனை ஸ்டாண்ட்ஸ் எடுக்கணும்னா 6 எடுங்க. 6 எடுத்துகிட்டு 6 வந்து அந்த ஊசிக்குள்ளே 6 விட்டு அது வந்து 12ஆக மாறும். 2 சைடும் எடுக்கும் போது 12ஆக மாறும். அந்த மெத்தடில் நீங்கள் த்ரெட் எடுக்கும் போது ஈஸியாக நம்மளுக்கு லவங்கம் ஸ்டிச் வரும். அதுவும் இல்லாமல் நமக்கு வந்து என்ன ஆகும்னா, அந்த சமிக்கி உள்ளார போகும். நீங்கள் அதுக்கு மேலே த்ரெட் எடுத்திங்கன்னா அந்த சமிக்கிக்குள்ளே போகாது. அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு பண்ணுங்கள். இது வந்து இருக்கிறதுலையே சின்ன சைஸான சமிக்கி, சரிங்களா, சின்ன சைஸான சமிக்கி. சாரியோட கலர் வந்து ஆரஞ்சு வித் ரெட், அதே மாதிரி சமிக்கி வந்து பர்பிள் வித் ரெட்டு மாதிரி மிக்ஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. அதை வச்சு நான் ஃபில் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம ஃபுல் டிசைனும் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிசைன் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். புட்டாக்கும் நம்ம அதே மாதிரி தான் வச்சுருக்கோம். அந்த ஷேப் கொடுத்துட்டு அந்த ஸ்டோன் ஒட்டி ஷேப் கொடுத்துட்டு 4mm பீடு வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த சைடு ஒன்று அந்த சைடு பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு 4mm பீடு வச்சு ஒரு முத்து மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட் டிசைன் பார்ப்போம். ஃப்ரண்ட் டிசைனில் வந்து நம்ம எப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோம், யூ நெக் மாதிரி கொடுப்போம். கஸ்டமர் வந்து வி நெக் மாதிரி கேட்டிருந்தாங்க. அந்த ஷோல்டர் பாயிண்டில் வி மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு நாங்கள் எப்படி பண்ணியிருக்கோம் பாருங்கள். 3mm பீடு, அப்புறம் வந்து ஸ்டோன் ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து 3mm பீடு, நெக்ஸ்ட்டு சுகர் பீடில் கர்வ் பண்ணிவிட்டு 4mm பீடு இங்கே நடுவில் வச்சு ஃபில் பண்ணியாச்சு. அப்புறம் அந்த கிளிப் ஸ்டோன் ஒட்டியிருக்கவங்கள அதை ஒட்டினதில் வந்து அந்த ஷேப் கொடுத்துட்டு ஃப்ரெஞ்ச் நாட் இல்லை, லவங்கம் ஸ்டிச் கொடுத்து சமிக்கி உள்ளார வச்சு ஃபில் பண்ணியிருக்கேன். ஃபுல் டிசைனும் நம்ம பார்க்கலாம். புட்டா வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அதே ஸ்டோனை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ஃபுல்லாகவே அது ஷேப் சுகர் பீட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு 4mm பீடு வந்து ஒரு 3 வச்சுருக்கேன். இங்கே ஒன்று அப்படி வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஃபுல் டிசைனும் பாருங்கள். இந்த புட்டா வந்து ரொம்ப நெருக்கமாக பண்ணியிருக்கேன். நெருக்கமாக பண்ணும்போது கொஞ்சம் கிராண்டாகவும் தெரியும். இப்போ வந்து ஸ்லீவில் வந்து ஃபுல் டிசைனும் நான் காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ்,
ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.